அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்னாக்க, கிராம உதவியாளர் விஏஓ அசிஸ்டண்ட், வில்லேஜ் அசிஸ்டண்ட், தலையாரி வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. தலையாரி வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலகத்திலையும், ஒவ்வொரு விஏஓ ஆஃபீஸ்லேயும் தலையாரின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் விஏஓவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த வேலைக்கான தேர்வு நடக்கப் போகுது. அந்த வேலைக்கான அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. ஸோ எவ்வளோ என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். அந்த வேலைக்கான அறிவிப்பு எவ்வளோ அப்படின்னாக்கா 2299 வேக்கன்சியோட இந்த அறிவிப்பு முதல்ல வெளியிட்டுறாங்க. இவ்வளோ போஸ்டிங் அங்கே எடுக்க போகிறோம் அப்படின்ற தகவலெல்லாம் சொல்லிட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும், எப்படி எடுப்பாங்க அப்படின்ற தகவலுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த விஏஓ அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை அந்தந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகங்கள் மூலமாக எடுக்கிறது தான் வழக்கம். அந்த முறைப்படி தான் இப்பயும் எடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் தமிழக அரசு திட்டவட்டமாக அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, உங்கள் மாவட்டத்தில் எப்படி விண்ணப்பிப்பது, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூர்னா அரியலூர், செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தருமபுரியுடைய இந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். தருமபுரி.nic.in அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த மாதிரி வெப்சைட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா அறிவிப்புகள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அறிவிப்புகளில் நியூ அப்டேட் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பிப்பது என்ற தகவல் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் எப்படி விண்ணப்பிப்பது, எந்தெந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்தந்த தாலுக்காவுக்கு ஆட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வீடு, நீங்கள் குடியிருக்கக்கூடிய முகவரி எங்கே இருக்கோ அதனை சுற்றியுள்ள தாலுக்காவில் மட்டும்தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். அதை சுற்றி இருக்கிற உங்களுடைய சொந்த தாலுக்காவில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஏன்னா அந்த தலையாரி வேலை அப்படின்றது நீங்கள் கிட்டத்தட்ட அந்த 15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் உங்கள் வீடு. அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே. இந்த அப்டேட் பற்றி பார்த்துடலாம். இதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத அப்டேட்டையும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தெரியாதவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எப்படி இந்த மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்தந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களுக்கு உத்தரவு போயிடுச்சு, நீங்கள் வேக்கன்சியை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த என்ன முறைப்படி பண்ணணுமோ அந்த முறைப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விதிமுறைகளோடு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தின் மூலமாக இதுக்குண்டான அறிவிப்புகள் மற்றும் இதற்குண்டான திட்டமிடலோட ப்ராசஸ் நடக்கும். ஆல்ரெடி இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரி கேட்பாங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்ற முழு தகவலையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்காக போடுங்க. நன்றி. இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்புறம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா 5ஆம் வகுப்பு தான். இப்போ பாண்டிச்சேரியில் இதே விஏஓ அசிஸ்டன்ட் நடந்துச்சு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இப்போ தமிழக அரசு கலெக்டரில் உத்தரவு கொடுத்துறாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரிய அளவில் எந்த மாற்றமும் இல்லாமல் கொடுத்ததுனால லாஸ்ட் டைம் எப்படி நடந்ததோ அதே முறைப்படி தான் நடக்கும். 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். ஓகேவா? அங்கே இன்டர்வியூவில் சில பொது அறிவு கேள்விகள் கேட்கப்படும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி உங்களுடைய மாவட்டம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கப்படும். அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதுமானது. ஸோ எப்படி விண்ணப்பிப்பது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் வைஸு ரிலீஸ் பண்ணுவாங்க. அறிவிப்பு வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அப்டேட்டோட நான் தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.